முதல் தேரிலே புனித மைக்கேல் சம்மனசானவர் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the first car we have Saint Michael the Archangel. இரண்டாம் தேரிலே புனித செபஸ்தியார் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the second car we have Saint Sebastian. மூன்றாம் தேரிலே புனித அந்தோனியார் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the third car we have Saint Anthony of Padua. நான்காம் தேரிலே புனித சூசையப்பர் பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the fourth car we have Saint Joseph, the most chaste spouse. உபயதாரர்கள் தயவு செய்து வந்து கொண்டே இருங்கள். உபயதாரர்கள் அங்கே நிற்க வேண்டாம். உபயதாரர்கள் வந்து கொண்டே இருங்கள். பெரிய தேர் கிளம்புவதற்கு நீங்கள் நிச்சயமாக இடையூறாக இருக்க மாட்டீர்கள். குறிப்பாக இன்று மழை தூறிக்கொண்டே இருக்கின்ற பொழுது சுமந்து செல்வது மிகவும் கடினம். எனவே நீங்கள் இன்றைய நாளை நீங்கள் சிறப்புறச் செய்ய வேண்டும். நிச்சயமாக சிறப்புறச் செய்வீர்கள். இன்னும் உபயதாரர்கள் வரவே இல்லை. யாரும் அங்கிருந்து வாங்க. இந்த உபயதாரர்கள் பொறுப்பாளர்கள் மற்றவர்கள் அனுப்பி விடுங்க. அப்படி உபயதாரர்கள் அப்படி போயிட்டே இருங்க. வியாகுல மாதா கோயிலுக்கு அந்த பக்கம் போய் நின்னுக்குங்க. பெரிய தேர் உடனடியாக கிளம்ப வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அதை வெற்றி பெற செய்வீர்கள். ஓரத்தில் ஒதுங்கி நிற்க வேண்டாம். அப்படி போய்கிட்டே இருங்க. போய்கொண்டே இருங்கள். உபயதாரர்கள் போய்கொண்டே இருங்க. போங்க. அப்படி போய்கொண்டே இருங்க. ஓரத்தில் அப்படி நின்னீங்கன்னா அப்புறம் எல்லாரும் வந்து நின்னா அப்படி எப்படி போய்கொண்டே இருங்கள். வெரி குட். பாருங்க, அப்படியே ஒதுங்கி நிற்க பார்க்குறீங்க. போய்கொண்டே இருங்க. தேர் கிளம்புவது சிரமமாக இருக்கும். ஐந்தாவது தேரிலே புனித ஆரோக்கிய அன்னை பவனியாக எடுத்து வரப்படுகிறார். In the fifth car we have our Blessed Mother, Our Lady of Velangani. தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் இறை ஆசீர் திருத்தேர் பவனியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கிறது.
எல்லோரும் பக்தியோடு அமைதியிலே ஜெபியுங்கள். மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண் நோக்கினான். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து அகற்றியுள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for us. Our Lady of Health வேளாங்கண்ணி, Pray for India. Our Lady of Health வேளாங்கண்ணி. Pray for the peace in the world. Now the car will be blessed. இப்பொழுது புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தேரானது புனிதம் செய்யப்படுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசிர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை, உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, சமாதானம்,
எங்கள் நாட்டுக்கு வேண்டிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்று தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்கள் குரலொளி விண்ணை தொட அனைவரும் சப்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை, தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம், அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம், வெள்ளத்தமிழ் காவியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம், வெள்ளத்தமிழ் காவியமாய் தித்திக்கும் கருணை வெள்ளம். வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா, வள்ளலம்மா எங்களையே வாழ வைக்கும் தெய்வம் அம்மா. எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே, எல்லையில்லா பேரின்பத்தின் எழில் வாசல் திருவிளக்கே. வண்ண வண்ணலே மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவைத்தே நம்முதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே. வண்ண வண்ணலே மலர் ஐயரே
ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையினுடைய 5ஆம் நாள் தேர் திருவிழா நவநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நவநாளினுடைய முத்தாய்ப்பாக நிறைவாக அன்னையின் திருத்தேரோடு 5 தேர்கள் அழகுபட கடற்கரையை நோக்கி கண்ணை கவரும் காட்சியோடு செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்னை தனக்கு முன்னால் புனித சூசையப்பர், புனித பதுவை அந்தோணியார், புனித செபஸ்தியார், மிக்கேல் வானதூதர் இந்த தேர்களோடு மக்கள் மழை பெய்வதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருடைய அருள்மலையில் நனைந்தவர்களாய் பக்தியோடு ஜெபமாலையை ஜெபித்து கொண்டு பாடல்களை பாடி அன்னை மரியாளுக்கு புகழும் ஆண்டவருக்கு மகிமையும் செலுத்தி கொண்டு பவனி வருவதை நீங்கள் காண்கிறீர்கள். கண்கொள்ளா காட்சி. மன்னகம் விண்ணகத்தின் காட்சி போல தோன்றுவதாக இருக்கிறது. இன்று தேருக்கு முன்னால் காற்றும் மழையும் அடித்தாலும் பக்தர்கள் அன்னையை விட்டு அகலாமல் அன்னையின் திருத்தேரிலே பக்தியோடும் பற்றுதலோடும் வருகிறார்கள். நீங்களும் இந்த தேர்ப்பவனியை கண்டுகளித்து கொண்டிருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களாய், பிள்ளைகளாய் இந்த தேர்ப்பவனியில் பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். எனக்கு பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர் என்ற மைய செய்தியை தியானித்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர் என்று நாம் சிந்திப்பதற்கு காரணம், மரியாள் என்றாலே எபிரேய சொல்லிலே அது மிரியம் என்றிருக்கிறது. மிரியம் என்றால் கடல் அல்லது கடல் துளி என்ற அர்த்தம். ஆதியாகமத்திலே கடவுள் உலகை படைக்கும் போது நாம் தொடக்கத்தில் பார்க்கிறோம், உலகம் வெறுமையாக இருந்தது. அதன் மீது நீர் திவளைகள் எல்லா இடங்களிலும் இருந்தது. நீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. அந்த நீர் திவளைகளை எல்லாம் கடவுள் ஒன்றாக சேர்த்து நிலத்தையும் நீரையும் பிரித்தார். நிலத்திற்கு பூமி என்றும் நிலப்பகுதி என்றும், நீரையெல்லாம் அவர் ஒன்று சேர்த்த இடத்திற்கு கடல் அல்லது மிரியம் என்று பெயரிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மிரியம் என்றால் கடல் என்று பெயர். எல்லா இடங்களிலும் திரண்டிருந்த நீரை ஒன்றாக சேர்த்து உருவாக்கிய நீர் பெருக்கிற்கு கடல் என்று கடவுள் பெயரிட்டது போல, கடவுள் படித்த மனிதன் அருளிலே நிறைந்திருந்தான். அதை ஆண்டவர் மனிதனை தன் சாயலாகவும் பாவனையாகவும் அவர் படைக்க விரும்பினார் என்று பார்க்கிறோம். இப்படி அருள் நிறைந்தவனாக படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையால் முற்றிலுமாய் அந்த அருளை இழந்து போனார்கள், வெறுமையானார்கள், கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். அவர்கள் இருளில் மூழ்கியதை பார்க்கிறோம். ஆதாம், நான் நிர்வாணமாக இருப்பதனால் ஆண்டவரே உம் பிரசன்னத்திலிருந்து ஓடி ஒளிந்து கொண்டேன் என்று கூறுவதை பார்க்கிறோம். தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை கைவிட்டுவிட, மறந்துவிட, புறக்கணித்துவிட, அவனை ஒன்றுமில்லாமல் செய்துவிட கடவுள் விரும்பவில்லை. அவனை மீண்டும் மீட்க, தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் மீண்டுருவாக்கம் செய்ய, கடவுளுடைய தந்தைக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற்ற அவர் மீட்பு திட்டத்தை வகுத்தபோது, அருள் நிறைந்தவளாக மீண்டும் ஒரு பெண்ணொருத்தியை ஆண்டவரி உலகிலே பிறப்பதற்கான திட்டத்திற்காக படைக்க திட்டமிட்டார் என்பதை தொடக்க நூல் 3:15 நாம் அந்த பெண்ணுக்கும் உனக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம் என்று சாத்தானுக்கு பகையாளியாக, சாத்தானை எதிர்க்கிறவளாக, அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கப் போகிற மெசியாவாகிய மீட்பரை இயேசுவை பெற்றெடுக்கும் தாயாக ஒரு கன்னிப்பெண் வருவாள் என்பதை மனித குலத்திற்கான முதல் நற்செய்தியாக இந்த புரோட்டோ எவாங்கிலியம் என்று சொல்லுகின்ற அந்த தொடக்க நூல் 3:15 நாம் அறிவோம். அந்த அன்னை காலம் நிறைவேறிய போது பெண்ணிடம் பிறந்தவராக மெசியா பிறக்க கடவுள் திட்டமிட்டார். அப்படி
தன்னிடம் இருக்கிற அருளையெல்லாம் ஒரு பெண்ணின் மீது அவர் பொழிந்து எல்லா அருளையும் ஒன்று திரட்டி ஒரு பெண்ணை படைத்து அந்த பெண்ணாகிய மரியாவின் பிறந்த நாளை கொண்டாட வேளாங்கண்ணி தயாராகி கொண்டிருக்கிறது. மரியன்னையின் பக்தர்கள் எல்லாம் அம்மாவின் பிறந்த நாளை கொண்டாட ஆசை மேல் ஆசையாய் வேளாங்கண்ணியிலே கூடியிருக்கிறார்கள். வீடுகளிலும் ஜெபமாலையை, பங்குகளிலும் நவநாட்களை செய்து அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஆண்டவர் அருள் முழுவதும் நிறைந்தவராக படைக்கப்பட்ட பெண்ணுக்கு மிரியம் என்று பெயரிட்டார். ஆகவேதான் கடலோடிகளும் கடலோர மக்களும் அன்னை மரியாளை கடலம்மா என்று அழைக்கிறார்கள் என்றால் அவள் அருள் கடல். இதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 28வது வசனத்திலே கபிரியேல் வானதூதர் வழியாக தந்தை கடவுள் மரியன்னையை வாழ்த்திய முதல் வாழ்த்து பகுதியிலே அருள் நிறைந்தவளே என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நாம் இன்று சிந்திக்கிறோம். அவள் அனைத்து அருளும் ஒன்றாக பொழியப்பட்டு முற்றிலுமாய் பாவம் மாசுபடாமல், பாவத்தின் தாக்கமில்லாமல், கரைபடாமல், குறைபடாமல், மாசற்ற கன்னியாக, அமல உற்பவியாக அவள் பிறந்த பிறப்பை செப்டம்பர் 8ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அவள் அருள் நிறைந்தவள், ஆற்றல் மிக்கவள், ஆண்டவருடைய தாய், கடவுளுடைய கன்னித்தாய், நம் அனைவருடைய தாய். அவள் அருள் நிறைந்தவளாக இருக்கிறார் என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொண்டால் அந்த அன்னையிடம் இருக்கிற அருள்தான் அன்னையினுடைய வல்லமை. தன்னிலேயே எந்த வல்லமையும் இல்லாத அன்னைக்கு ஆண்டவர் எல்லா வல்லமையும் கொடுத்தார். தான் பிறப்பதற்கு தன்னை கையளித்ததால், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னதனால் அன்னையை ஆற்றல் மிக்கவராக மாற்றினார். அன்னையின் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கும் கடவுளாக மாறுகிறார். எரேமியா புத்தகம் 33:3 என்னை நோக்கி நீ மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன், நீ கண்டிராத கேட்டிராத காரியங்களை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று இறைவாக்குரைத்த கடவுள் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்கிறார், செவிசாய்க்கிறார். ஆகவேதான் நாம் கண்டிராத கேட்டிராத வியப்பூட்டும் புதுமைகளை எல்லாம் வேலை நகரிலே, நாகை வேளாங்கண்ணியிலே ஒவ்வொரு நாளும் நாளெல்லாம் திருநாளாம் வேளாங்கண்ணியிலே என்று பக்தர்கள் பற்றுதலோடும் பெருமையோடும் ஆச்சரியத்தோடும் அன்னையை புகழ்ந்து பாடி அன்னைக்கு நவநாள் எடுத்து திருப்பலி கண்டு திருவருட்சாதனங்களை நிறைவேற்றி பிரார்த்தனை பாடி மறையுரைகள் கேட்டு தேர்ப்பவனி எடுத்து ஒவ்வொரு நாளும் கொண்டாடி தங்களையே தயாரிக்கிறார்கள். நீங்களும் அந்த தயாரிப்பின் தொடர்ச்சியாக அன்னை மரியாளுடைய அழகான பாடலை, அன்னை மரி பற்றிய பக்தி பாடலை திருத்தலம் இந்த ஆண்டு புதிய ஒளிநாடாவை கொண்டு வந்திருக்கிறது. அதில் இருக்கிற பாடல்களை கேட்டு தேர்ப்பவனியிலே நாம் தியானிப்போம். அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே. அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அம்மா 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 அகிலம் போற்றும் மாமரியே எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே எங்கள் தாய்மரியே.
Dear devotees of Our Lady of Velangani, we are celebrating the 5th day of the novena of the solemnity of the nativity of our Blessed Mother, Our Lady of Velangani. You can see how the pilgrims, the devotees of Our Lady of Velangani, filled with great joy and enthusiasm, not caring about the rain and the wind, they are gathered together as the devoted children of our Blessed Mother. They are going along the car procession, praying to the saints and the Archangel Michael, more intimately asking the intercession of our Blessed Mother, Our Lady of Good Health, Velangani. Today, the shrine of our Blessed Mother, Velangani, has taken the theme for our reflection, Mary, full of grace. Mary, full of grace, is the salutation. The first salutation we see in the first chapter of Luke's Gospel. The second salutation comes from Elizabeth through the inspiration of the Holy Spirit. Blessed are you among women. And the third salutation, our Blessed Mother herself prophesies that all the generation until the end of the world will proclaim me blessed. So today, the first salutation is taken for our reflection. We may wonder how Mary is full of grace. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women. Blessed is the fruit of your womb, Jesus. This is the annunciation, the good news that the humanity received for all its damage done by our first parents. Blessed is the fruit of your womb, is the gift of God the Father through our Blessed Mother for all of us, that is our Lord Jesus. The church adds the third part, Mary, in the annunciation part. For the angel did not say, Hail Mary, but rather, Hail full of grace. Thus the Blessed Virgin Mary exceeds the angels, first of all, in the plenitude of grace. To indicate this, the angel offered her reverence, calling her full of grace, as if to say, This is why I offer you reverence, because you excel me in the fullness of grace. The grace of God is given, namely, or for two purposes: to do good and to avoid evil. That is the purpose of God's grace. With respect to these two ends, the Blessed Virgin, Our Lady of Health, Velangani, had the most perfect grace, for she avoided sin more perfectly than any other saint outside Christ. Thus the Blessed Virgin Mary is more familiar with God than the angel. For with her is the Lord the Father, the Lord the Son, and the Lord the Holy Spirit, the entire Holy Trinity. Concerning her is sung the words, Noble repose of the entire Trinity. This expression, the Lord is with you, is the most noble that can be addressed to anyone. Deservedly, therefore, does the angel revere the Virgin, because she is the mother of the Lord, hence Our Lady. How are we going to understand the first salutation that comes from God the Father through the Archangel Gabriel to our Blessed Mother? There are three things contained in the angelic salutation. The first part comes from the angel Gabriel, namely, Hail, full of grace, the Lord is with you. Blessed are you among women. The second part comes from Elizabeth, the mother of John the Baptist, namely, Blessed is the fruit of thy womb. The church adds the third part, to wit, Mary, for the angel did not say, Hail Mary, but rather, Hail full of grace. Still, this name Mary, according to its meaning, befits the angel's words
as we shall see. With respect to the first part, consider that in the ancient times, it was exceedingly great for an angel to appear to men, or that men might offer them reverence, we held to be a great honor. Hence, to honor Abraham, it is written that he received the angelic guest and showed them reverence. That an angel reverence a man, however, was never heard of until the angel reverently greeted the Blessed Virgin, Our Lady of Velangani, saying, Hail. That in the ancient time the angel did not reverence man, but rather man reverenced the angels, coming from the fact that the angel is greater with respect to three things. First, with respect to dignity, since the angel is the inspiration or the spiritual nature. You make your angels to be spirits, we see in the Psalm 103 verse 4. Man indeed is corruptible by nature, for which reason Abraham said, I am speaking to the Lord, I who am but dust and ashes, which we see in Genesis, book of Genesis, chapter 18, verse 27. Having this reflection for our meditation during the car procession, let us hear this song and in the silence of our heart meditate the fiat, the response Our Lady gave for the greetings, Hail full of grace. வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. அற்புதம் கண்டோ
ஆரோக்கிய தாயே. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் திருத்தேரானது கடற்கரை சாலை வழியாக ஆலயத்தை மீண்டுமாய் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த அழகான காட்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அன்னை மரியாவுக்கு தனிப்பட்டதொரு வணக்கம், சிறப்பு வணக்கம், சூப்பர் தூலியா என்று லத்தீன் மொழியில் சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை அன்னைக்கு நாம் செலுத்த காரணம் என்ன? அதற்கு ஒரே காரணம், தந்தை கடவுளே அருள் நிறைந்தவளே என்று வாழ்த்தியதனால் தந்தை கடவுளுடைய அன்பு மக்களாக அந்த அன்னையை நாமும் அருள் நிறைந்தவளாக அவளுக்கு சிறப்பு வணக்கம் செலுத்தி வேளாங்கண்ணியிலே இப்படிப்பட்ட ஒரு வைபவமான விழாவை எடுத்து அன்னைக்கு புகழ் சாற்றுகிறோம். அன்னை மரியாவை இயேசுவின் தாய் என்று போற்றுகின்ற திருச்சபை அதே அன்னையை கடவுளின் தாய் எனவும் வாழ்த்தி புகழ்கிறது. கடவுளுக்கு நாம் அளிக்கின்ற ஆராதனையை நாம் மரியாவுக்கு வழங்குவதில்லை. ஏனென்றால் மரியா கடவுளுடைய படைப்பு. கடவுளுக்கு நிகரான நிலை அவருக்கு கிடையாது. ஆனால் கடவுளின் திருமகனாகிய இயேசுவை அன்னை மரியா உலகிற்கு பெற்றுத்தந்த புனிதை. எனவே அவருக்கு சிறப்பு மரியாதை செலுத்துவது பொருத்தமே என திருச்சபை கற்பிக்கிறது. வானதூதர் கபிரியேல் மரியாவுக்கு தோன்றுகிறார். அருள் நிறைந்த மரியே என்று கூறி அவரை வாழ்த்துகிறார். லூக்கா 1:28 வசனத்தில் இதை வாசிக்கிறோம். பழைய கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று லத்தீன் பாடத்தின் நேர் மொழிபெயர்ப்பாக இருந்தது. புரொட்டஸ்டாண்டுகள் பிரிவினை சபையினர் பயன்படுத்துகிற மொழிபெயர்ப்பில் கிருபை பெற்றவளே வாழ்க என்றுள்ளது. உண்மையிலேயே கடவுள் மரியாவுக்கு ஒரு சிறப்பான மாண்பை அளித்தார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதற்கான விவிலிய ஆதாரங்களும் ஏராளம். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை மரியாவை கடவுளின் நிலைக்கு உயர்த்தி வழிபடுகிறது என்று சிலர் விவிலியம் அறியாமல் குருட்டுத்தனமாக குற்றம் சாட்டுகிறார்கள். இவ்வாறு குற்றம் காண்பது சரியில்லை என்பதை சுட்டிக்காட்டியாக வேண்டும். அண்மையில் ஒரு வலைப்பதிவில் கண்டது, மரியாளை வணங்கக்கூடாது, மரியாளை நாம் சிறப்பிக்கக்கூடாது என்றிருந்தார்கள். அந்த அன்னைக்கு வேளாங்கண்ணியில் நாம் செய்கிற சிறப்பு வணக்கம் மகிமைக்குரிய வணக்கம். இதோ அன்னையின் திருத்தேர் அழகாக பவனி வந்து அதனுடைய இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் இதயங்களையும் எண்ணங்களையும் ஆண்டவர் பால் எழுப்பி மரியே வாழ்க, வாழ்க மரியே என்று சொல்லி அந்த அன்னையை நோக்கி ஜெபிப்போம். அன்னை நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் ஏராளமான ஆசிரை வழங்கி ஆசிர்வதிப்பாராக. மரியே வாழ்க. ஆவே மரியா. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்த மரியே நீ எந்நாளும் வாழ்க. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, இயேசுவையே பெற்றெடுத்த தாயே நீ வாழ்க. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய் மரியே நீ. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய் மரியே நீ. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்த மரியே நீ எந்நாளும் வாழ்க. தந்தானா தானா தந்தன தந்தனா, தந்தானா தானா தந்தன தந்தனா. ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்ததாலே பேருடையாள் என்று உம்மை வாழ்த்தி போற்றினோம். மரியே 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 நீ வாழ்க. ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்ததாலே பேருடையாள் என்று உம்மை வாழ்த்தி போற்றினோம். சிலுவையின் அடியினிலே எங்களின் தாயானீர், சிலுவையின் அடியினிலே எங்களின் தாயானே, உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம் தாயே, எங்களை என்றும் காத்திடுவாய் நீயே. உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம் தாயே, எங்களை என்றும் காத்திடுவாய் நீயே.
வாழ்க நீயே வாழ்க வாழ்க தாய்மரியே நீ